ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ரொம்ப ஷார்ட்டா பார்த்துடலாம். நம்ம சென்னையில கிட்டத்தட்ட 80 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணி ரொம்பவே பிரம்மாண்டமா வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அரசு தான் வந்து இத பண்ணியிருக்கு. கடந்த 3 வருஷமாவே வந்து இது வந்து க்ளோஸ்ல இருந்தது. அதாவது ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இத ரெனோவேட் பண்றதுக்கு 3 வருஷம் தேவையா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ற அளவுக்கு ரொம்பவே வந்து பிரம்மாண்டமா வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அதாவது அந்த தேருடைய அழகும் சரி, அந்த மண்டபத்துடைய அழகும் சரி, கெடாத அளவுக்கு ரொம்பவே சூப்பரா வந்து புதுப்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த மின் விளக்குகளெல்லாம் வந்து அலங்கரிச்சது ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. இது என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 21 சனிக்கிழமை அன்னைக்கு தான் வந்து தமிழக முதல்வர்களால வந்து இது திறக்கப்பட்டது மக்கள் பார்வைக்காக. அதே போல வந்து இவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ சுற்றுலா தலத்தை மேம்படுத்த ரொம்பவே வந்து மும்முரமா இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. இந்த கட்டிடக்கலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பேலஸ் அளவுக்கு வந்து சூப்பராகவே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கட்டிடத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளுவர் அரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1400 பேர் வந்து ஒரே நேரத்தில் உட்காந்து ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ற அளவுக்கு சீட்டிங் கெப்பாசிட்டியும் சரி, அந்த ஸ்டேஜுமே சரி ரொம்பவே வந்து பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. இது வந்து 1976 தான் வந்து கலைஞர் அவர்களால் வந்து முதல்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதே போல இந்த அரங்கத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கல் ஃபவுண்டைன் சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. இதை பற்றி நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். அந்த அரங்கத்துக்கு டாப்ல மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்ஸ் ஏறி போனால் அங்கே வந்து அந்த தேருடைய டிசைனும் சரி சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே கீழே வந்து தரையில் வந்து வள்ளுவர் அவர்களை வந்து ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான வீடியோலாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வள்ளுவர் கோட்டத்தை பார்க்கறதுக்கு என்ட்ரி டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வந்து இன்னும் நிர்ணயிக்கப்படலை. ஸோ அது வரைக்கும் வந்து மக்களை வந்து ஃப்ரீயாக தான் அலோவ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த மண்டபத்துக்கு மேலே வந்து அந்த மண்டபத்தையும் தேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அது வழியாக வந்து உள்ளே போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, உள்ளே வந்து அழகான திருவள்ளுவர் சிலை ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஆஃப்ரிதினுமே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அந்த சிலைக்கு பின்னாடி வந்து சுற்றி வர மாதிரி ஒரு வாக்கபிளுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து நல்லா இருக்கு. இன்னைக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து முதல்வர் அவர்களுக்கு வந்து நன்றி உரை வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று மண்டபத்தில் ஃபர்ஸ்ட் நாளை வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதோடைய மக்களை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆஃப்ரிதின் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நிறைய எடுத்துட்டு இந்த லைட்டிங் டிசைன்ஸ்லாம் ரொம்ப நாங்கள் பார்த்து ரசித்தோம். ஸோ இந்த லைட்டிங்ஸ்லாம் உங்களுக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டபத்துக்கு பேக் சைடில் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மியூசிக்கல் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் முதல்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது பக்கத்துலேயே வந்து ஒரு சில ஸ்டால்ஸ்லாம் இருக்குது. நம்ம கீழே போனால் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த வாரம் வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மறுபடியும் வந்து அப்கிரேட் பண்ணி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டால்ஸில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹோட்டல்ஸ் இருக்குது. ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு டெசர்ட் ஹோட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நடுவில் வந்து குரலங்காடி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதாவது திருவள்ளுவர் அவர்களுடைய திருக்குறள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான புக்ஸும் சரி, அந்த ஒரு சில சின்ன சின்ன பொம்மையும் சரி, டிஷர்ட்டும் சரி, எல்லாமே வந்து இங்கே வச்சிருக்காங்க. இதுவுமே வந்து பார்க்கறது நல்லா இருக்கு. நீங்க போனீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக். நான் சித்திக். இது உங்கள் ஹாப்பி ஜர்னி யூடியூப் சேனல். ஸோ நாங்கள் வந்து நைட் டைமில் போனதுனால டின்னர் வந்து அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஃபுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு உயர்தர சைவ உணவகம் போல் சூப்பராக இருந்தது. நீங்கள் போனாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க நம்ம மியூசிக்கல் ஃபவுண்டைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் வள்ளுவர் கோட்டம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா டே டைமில் போகிறத விட நைட் டைமில் போங்க. ரொம்பவே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த ஷோவோட டைமிங்லாம் வந்து இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி இதுக்கு சார்ஜஸ் வந்து இன்னும் வந்து நிர்ணயிக்கப்படலை. நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக வந்து இந்த மியூசிக்கல் ஃபவுண்டன் தான் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அதே சமயத்தில் ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றதுனால ஒரு மூவி சாங்ஸ் எதுவும் போடலை, குத்து சாங்ஸுமே போடலை. என்ன சாங்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே ஸ்பீக்கரில் காது வச்சு கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய்.